எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்டா வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டா அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேற வழியும் இல்லை. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்த எங்க நண்பர்கள், பிரஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டா பதட்டமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னன்னா இங்க இருப்பாங்க, சோ பக்கத்திலேயே ஆள் துணைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப தனியா ஏதோ ஏத்தி விட்ட மாதிரி ஒரு லைட்டா பதட்டமா இருக்கு. நான் லைஃப்ல நம்புற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்புறது வந்து அன்னன்னைக்கு நாள் நல்லபடியா போகணும், அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா தூங்கினா போதும். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டா கூட்டிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி எப்படி எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்னைக்கு வந்து பேசி எங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியா நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலா நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதோன்னு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்துல தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் டெஃபினட்டா நம்ம உண்மையா வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேர்ல சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி சார் பத்தி கடைசியா பேசலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். ஆனா இந்த படம் ஆரம்பிச்சதே அங்கிருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால நான் அங்கிருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். வெற்றி சார் ஆபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்முலா ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சா சாரே தான் கதை சொன்னாரு. ஒரு ஹோல் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா ஒரு கதைய சார் இவ்வளவு நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒண்ணுதான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளவு டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிருச்சு அவர் கூட பேசுறது. ஏன்னா ஒரு நாள் போன் பண்ணாரு, இல்ல சும்மா தான் அடிச்சேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரெல்லாம் தெரியல. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலி ஆயிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்ப சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா அவர் என்ன ஃப்ரெண்டார நினைச்சாரான்னு தெரியல. எனக்கு அது முக்கியமா படல, நான் அவரை ஃப்ரெண்டா நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான், இந்த பஸ் போய் நின்னுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ல ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னல்ல காத்து அடிக்கிற வரைக்கும் அந்த காத்த ஃபுல்லா வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமா இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போதுன்னு சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனா இருந்தாரு. எனக்கு சொக்கண்ணனை பத்தி பர்சனலா எனக்கு அவ்வளவா தெரியாது, இந்த படத்துல தான் அறிமுகம். சார் டவுனா இருந்தா என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்ல நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்றாரு. இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு படம் பண்றாரு. நல்லபடியா அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டா வந்து இதாயிரணும். ஏன்னா படத்தோட பிசினஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டா லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன்ல சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சிச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்ப நீங்க தனு சார் நான் உங்க கையில இருக்கிற சேவலா சார் கண்டிப்பா பார்த்தே அடிச்சிருவோம்னு நம்புறேன் சார், அந்த நம்பிக்கையில இருக்கிறேன், பாப்போம். ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டுதான் அனுப்பியிருக்காங்க சார்ட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு மத்த எல்லாத்தையுமே தாண்டி
நான் இன்னும் அந்த மனிஷி படமோ இல்ல பிசாசு டூவோ நான் பார்க்கல மேம். ஆனா நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன், அதுல எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. சோ எனக்கு என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ இதுக்கப்புறம் அது எல்லாமே பயங்கரமா எல்லாமே ஒண்ணு கூடி வரும்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி என் அண்ணன்றது முக்கியமான கத்துக்கிட்டது ஒண்ணுதான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்துல உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியா வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது விக்ரமன் டைரக்டர். இவ்வளவு அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும், ஆனா என்னன்னா இன்னைக்கு கரெக்டா பேசிட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜ்ல பேசுறத இது லைவ் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன், யூடியூப்ல இதை சென்சார் எல்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன். சூப்பர். என்னோட ஆசை எல்லாமே ஒண்ணுதான் விக்ரமன், படம் நல்லபடியா போகணும், ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும், இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமா அது நடக்கும்னு நான் நம்புறேன். ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதோட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்ல சார். எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு வேலை தான் பாக்குறோம் நாங்க, ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, கான்சர்ட் வேற, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார்? தூங்குவீங்களா சார்? கரெக்டா? ஓகே சார். உடம்ப பாத்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டா நீங்க சாருக்காக ஒத்துட்டு இருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல சார், வாழ்க்கையில இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னன்னா, பிளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும், இப்போ ரீசெண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒன்னொன்னு வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி, எனக்கு என்னன்னா இந்த படத்துல எல்லா ஸ்டைல இருந்து ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார். ஓவராலா இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புறேன். என்னோட ஃபேவரட் வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு. சார் கிட்ட நான், சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார், இந்த பாட்டு போதும் சார். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லா காமன் மேனும் உண்மையா உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக. அண்ட் அசார் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றனாலே கன்ஃபார்மா அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இது போதும்ன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லொகேஷன் போனதே, நாங்க சீரியல் ஷூட் பண்ண லொகேஷன் அந்த கண்ணுமொழி பாட்டுக்கு, அந்த லொகேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். டெஃபினட்டா நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா சதீஷ் ஸ்டெப் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் ஆர்டி சார், நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ற ஒரு சீனியர் டிஓபி சார். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த மாதிரியே அமைச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் படம் விக்ரமன், இப்பதான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம், ஒரு எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கிற, நல்லபடியா அதை ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் ஒண்ணு தேவை. ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு படம் பார்க்கும்போது, ஐ மீன் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், எல்லாத்தையுமே டோட்டலா காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ருஹானி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. டெஃபினட்டா உங்களுக்கும் நிறைய வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தானு சார், கதிரேசன் சார், ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டெஃபினட்டா படம் முடிச்சு எல்லாரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி, தலைவர் ரெட்டின பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளே நிக்கும்னு நான் நம்புறேன். அதனால இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்கா இருந்து நாங்க மட்டும் சிரிச்சுக்கலாம், படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சுக்கோங்க. வினோத் தலைவா, ரொம்ப நன்றி தலைவா. எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலியிலாம் நடிச்சிருப்பாப்புல, இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியா என் அண்ணன் நெல்சன் அண்ணன். அதாவது
இப்போ ரீசெண்டா அந்த கிஸ் படத்தோட ப்ரொமோஷன்ல ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு பயங்கரமா இதாச்சு. நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்பல, அப்ப என்ன தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது. அந்த மாதிரி லைஃப்ல முக்கியமான டைம்ல என்ன தடுத்து நிறுத்தி கரெக்டா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ வரைக்கும், இப்ப இந்த படத்துக்கு நான் எதுவுமே கேட்கல, ஆனா கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு, தெரியல எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளா முடிக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலா. மற்றபடி நவம்பர் 21 படம் ரிலீஸ் ஆகுது. அர்ச்சனாக்கா அக்கா அர்ச்சனாக்கா வந்து நான் டாக்டர்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் இன்னும் நல்ல பழக்கம். எனக்கு என்னன்னா ஆஸ் அ பெர்ஃபார்மரா அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வேலை அவங்க சூப்பரா பாத்துப்பாங்க அப்படின்ட்டு. உங்க பொட்டன்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்க இது பண்ணோமா எனக்கு தெரியலக்கா. ஆனா டெஃபினட்டா இன்னொரு படத்தில் நிச்சயமா பயங்கரமா ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிச்சயமா அதுவும் நடக்கணும்னு நம்புறேன். மற்றபடி அவ்வளவுதாங்க. வந்திருக்கலாருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ரொம்ப திருப்திகரமா பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க நம்புறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்பவும் போல கூட இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.